குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மஸ்ரீ குருவே நமக. எனது குருமார்களுக்கு குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஜாதகம்னா என்ன, அதை நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ஜோதிடம்னா என்னன்னு தெரியாமல் அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜோதிடம் படிக்க போவோம். அப்போது அங்கே நம்ம போய் படிக்கும்போது நமக்கு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சில பேருக்கு அது புரியும், சில பேருக்கு அது புரியாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச முறை, அதாவது வழியில் நான் கற்றுக்கிட்ட எனது குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வழியில் நான் வந்து இந்த ஜாதகங்கிறது என்ன, அதை நம்ம எப்படி பார்க்கணும், அதை நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற விஷயங்களை அடிப்படையிலேருந்து சொல்லலான்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். அதுக்கிடையில் இது புரியாது. நீங்கள் ஸ்டார்டிங் பார்க்குறீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது புரியாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இதுதான் ஜாதகம், நம்ம இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்துடும். சில பேர் வந்து ஜாதகம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஜாதகத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவோ. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த ஜாதகம்னா என்னங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்தோம்னா ஜாதகங்கிறது அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வான்வெளியில் சூரியன், சந்திரன், நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு நவகிரகங்கள் எல்லாமே வந்துட்டு பூமியை சுற்றி ஒரு வட்டமான பாதையில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த காலத்தில் ஜாதகங்கிறது எப்படி பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாரி 12 கட்டங்கள் வழியெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் ஒரு வட்டமான, சரிங்களா, அந்த வட்டமான இது பூமின்னு வச்சுக்கிங்க. இதை சுற்றி தான் இப்படி வந்து 9 கோள்கள், சரியா, இது பூமி. இந்த பூமியை வச்சு தான் மற்ற கோள்கள் எல்லாம் இந்த பூமியை சுற்றி வருகிறது. அப்போ அந்த காலத்தில் நமக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்க நமக்கு இப்படி தான் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போது காலங்கிறது மாறிக்கிட்டு இருக்கு, அதனால் அப்டேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. அதனால் அதுக்கு இடையில படித்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஈஸியாக புரிஞ்சுக்கணும், ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு 12 கட்டங்கள் அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் வந்து நம்ம வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஒரு ஜாதகம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் எந்த ஜாதகமானா இருக்கட்டும், அதில் வந்து மொத்தம் 12 கட்டம் இருக்கும். அந்த 12 கட்டம் என்னன்னு ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த ஜாதகங்கிற விஷயத்து உள்ளேயே நம்ம போகலாம். இந்த 12 கட்டம் என்ன அப்படின்னா, முதல் கட்டம், உங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்க. அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே அதில் வந்துட்டு எங்கே 2 கோடு போட்டிருக்கும். 2 கோடு போட்டு லக்னம்னு எழுதியிருக்கோம், இல்லை லான்னு எழுதியிருக்கோம். அப்போது அதை தான் வந்துட்டு முதல் வீடாக நம்ம எடுக்கணும். ஏன்னா ஜாதகங்கிறது நோட்டை நம்ம பிரித்து பார்க்கும்போது 12 கட்டம் இருக்கும். ஆனால் அதில் நம்ம எப்படி வந்துட்டு 1, 2, 3, 4, 5 அப்படின்ட்டு 12 கட்டங்கள் நம்ம எப்படி எடுக்கிறது, எப்படி நம்ம பார்க்கறதுங்கிற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல அந்த ஜாதகத்தில் 2 கோடு போட்டு லேன்னு எழுதியிருக்கோம், இல்லை லக்னம்னு எழுதியிருக்கோம். அப்போ அதை தான் முதல் வீடாக நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த லான்னு போட்டிருக்க வீடு தான் அந்த ஜாதகரோட முகம், தோற்றம். காலபுருஷ தத்துவப்படி மொத்தம் 12 வீடு. அந்த 12 வீட்டில் முதல் வீடு அப்படின்னா ஜாதகரை குறிக்கும். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட ஜாதகத்தில் முதல் வீடு லக்னம்னு போட்டிருக்கு பாருங்க, அதை தான் நம்ம எடுக்கணும். இதில் இந்த ராசிங்கிறதே வராது. இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்லலாம், இந்த ராசி பலன் இதெல்லாம் வந்து டிவியில் சொல்கிறாங்களே அதெல்லாம் எப்படி வந்து அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது எல்லாமே வந்துட்டு இந்த கோச்சாரத்தில், அது நான் அப்புறமா உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். ஆனால் முதல்ல எல்லாருமே ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் லக்னம். இதுதான் உயிர். இது லக்னத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வேலை செய்யும். உங்களுக்கு கிடைக்கிறது இந்த இந்த பிறப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை அனுபவிக்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் அனுபவிக்கணும், நீங்கள் என்னென்ன கர்மாவை கழிக்கிறதுக்கு பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களை இந்த ஜாதகத்தில்
நம்ம வந்து எல்லா கிரகங்கள் இருக்குது, மொத்தம் நவ கிரகங்கள் இருக்குல்லையே, அந்த நவ கிரகங்கள் இந்த 9 வீட்டில் தான் அமர்ந்திருப்பாங்க. அப்போது நம்ம அந்த வீடு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா பேச மாட்டோம், நல்லா இருக்கணும் இல்லையா, அது மாதிரி பேச மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல லக்னம். ஜாதகத்தில் லான்னு எழுதியிருக்கோம், அதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பார்வை போகணும். அந்த லக்னம் அப்படிங்கும்போது அந்த லக்னம் நம்ம அந்த வர்ற ஜாதகரை சொல்லணும். அது அவருடைய உருவம், அவருடைய தோற்றம், உயரமா குள்ளமா எப்படி இருப்பாரு அப்படிங்கிற விஷயங்களை இந்த லக்னங்கிறது சொல்லிடும். அதாவது முகம்னு வச்சுங்க. நமக்கு ஒரு ஒரு மனிதன் இருக்காங்க அப்படின்னா மொத்தம் வந்துட்டு 12 கட்டங்கள் இருக்கு அப்படின்னா அந்த 12 கட்டத்திலேயே அந்த 12 உறுப்புகளையும் இதுல வந்துட்டு நமக்கு வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். முதல்ல வந்து லக்னம். லக்னங்கிறது ஜாதகரின் முகம், முதல் வீடு. லக்னாதிபதியை அவர் எப்படி சார் இருப்பாரு, அவர் எப்படி பேசுவாரு, குள்ளமா இருப்பாரா, ஹைட்டா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, சேப்பா இருப்பாரா, எந்த மாரியான செயல்பாடு அவர்கிட்ட இருக்கும், சுறுசுறுப்பா இருப்பாரா இல்லை சோம்பேறியா இருப்பாரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதில் முதல்ல நம்ம வந்துட்டு லக்னங்கிறது பார்க்கும்போது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ அப்போது ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது முதல்ல லான்னு எங்கே எழுதியிருக்கோ அது வந்து ஜாதகரை குறிக்கும். அப்போ 2ஆம் வீடு. 2ஆம் வீடு அப்படின்னா வந்து நமக்கு ஜாதகருடைய குடும்பம். ஜாதகருடைய குடும்பம். அடுத்தது ஜாதகருடைய பேச்சு. ஜாதகர் எப்படி பேசுவாரு, கோபமா பேசுவாரா, தன்மையா பேசுவாரா, ஜாதகருக்கு எப்படியாப்பட்ட மனைவி வரும். இந்த 2ஆம் வீட்டுல ஜாதகரின் பேச்சு, குணநலன் மற்றும் ஜாதகருக்கு குடும்பம் எப்போது அமையும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இந்த 2ஆம் வீடுங்கிறது உணர்த்தும். அப்போ அடுத்தது 3ஆம் வீடு. இந்த 3ஆம் வீடு அப்படிங்கிறது முயற்சி, ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சி. அடுத்தது இளைய சகோதரர். ஏன்னா நம்ம முதல்ல லக்னத்தை பார்த்துட்டோம், அடுத்தது 2ஆம் வீடு, அடுத்தது 3ஆம் வீடு. 3ஆம் வீடு அப்படின்னா முயற்சி, இளமை பருவம், காதல், எல்லாமே குறிக்கக்கூடியது இந்த 3ஆம் வீடு. அப்ப இளைய சகோதரம் இல்ல இளைய சகோதரி, இந்த 2 விஷயங்களை குறிக்கிறது அந்த 3ஆம் வீடு. அடுத்தது 4ஆம் வீடு. இந்த 4ஆம் வீடு அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி ஜாதகரின் தாயாரை குறிக்கும். இந்த 4ஆம் வீடு அப்படின்னா தாயாரை குறிக்கும். அடுத்தது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறது தான் அந்த 4ஆம் வீடு. அடுத்தது 5ஆம் வீடு. 5ஆம் வீடு என்னன்னா, இப்போ நம்ம பிறக்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம முன்னோர்கள், இப்போ நம்மளோட தாத்தா, பாட்டன், முப்பாட்டன், அவங்கள குறிக்கிறது இந்த 5ஆம் வீடு. அடுத்தது பூர்வ புண்ணியம், குல தெய்வம் குறிக்கிறது இந்த 5ஆம் வீடு. அடுத்தது குழந்தையை குறிக்கிறது அந்த 5ஆம் வீடு தான். அப்போ இந்த 5ஆம் வீட்டுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, பூர்வ புண்ணியம், குல தெய்வம், குழந்தை, முன்னோர்கள் ஆசீர்வாதம், இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறது இந்த 5ஆம் வீடு. அடுத்தது 6ஆம் வீடு. காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, 6ஆம் வீடு அப்படிங்கிறது நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த 6ஆம் வீட்டுல இருக்கு. அடுத்தது 7ஆம் வீடு. 7ஆம் வீடு என்னன்னா, ஒரு பையனா இருக்கிறாங்க இல்லை ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னா அந்த 2 பேருக்கும் கலத்தரங்கிறது கல்யாணம். கல்யாணத்தை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். நண்பர்களை குறிக்கும். இந்த அயலாரெலாம் இருக்காங்க இல்லையா, பழக்க வழக்கம், வெளி வட்டார பழக்க வழக்கம், இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறது இந்த 7ஆம் வீடு. அப்போ இந்த 7ஆம் வீட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா,
கலத்தரம் திருமணத்துக்கு பார்க்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த 7ஆம் வீட்டை பார்க்கணும். நண்பர்கள் அண்டை அயலாரெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்குறதும் இந்த 7ஆம் வீடு தான். அடுத்தது 8ஆம் வீடு. இந்த 8ஆம் வீடுங்கிறது ஆயிலை குறிக்கும். ஒரு ஆயில், விபத்து, கண்டம் போன்ற விஷயங்களை குறிக்கிறது இந்த 8ஆம் வீடு. திடீர் அதிர்ஷ்டத்தையும் இந்த 8ஆம் வீடுங்கிறது குறிக்கும். இப்போ 8ஆம் வீட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, விபத்து, கண்டம், மரணம், திடீர் அதிர்ஷ்டம் போன்ற விஷயங்கள் இந்த 8ஆம் வீட்டை குறிக்கும். அடுத்தது 9ஆம் வீடு. 9ஆம் வீடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 9ஆம் வீடுங்கிறது உங்களுடைய தந்தையை குறிக்கும். உங்க அப்பா எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 9ஆம் வீட்டை பார்க்கும்போது நம்மளுடைய அப்பா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தொழிலையும் குறிக்கும் இந்த 9. ஜாதகர் வந்துட்டு கோவில், குளம் இந்த மாதிரி விஷயங்களையும் குறைக்கும். இப்போ இந்த 9ஆம் வீட்டில் நம்ம என்னத்தை மெயினாக தெரிஞ்சுக்கணும்னா, அப்பாங்கிறது 9ன்னு மைண்டில் இருக்கணும். அடுத்தது தொழிலையும் குறிக்கும், வேலை வாய்ப்பையும் குறிக்கும் இந்த 9ஆம் வீடு அப்படிங்கிறது. அடுத்தது 10ஆம் வீடு. 10ங்கிறது தொழில். 10ங்கிறது அந்த ஜாதகர் பிறந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதானதுக்கு அப்புறம் ஜாதகர் செய்யக்கூடிய தொழில் அல்லது வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த 10ஆம் வீட்டை பார்த்தா மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது 11ஆம் வீடு. இந்த 11ஆம் வீடு அப்படிங்கிறது ஜாதகரின் வருமானம். இந்த ஜாதகர் வந்து ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா அதில் வர்ற வருமானம் எப்படி இருக்கும், அது லாபமா இருக்குமா, நஷ்டமா இருக்குமா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 11ஆம் வீட்டை பார்க்கணும். அந்த 11ஆம் வீட்டில் மூத்த சகோதரர்கள், இப்போ ஜாதகர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த 11ஆம் வீட்டை நம்ம பார்க்கணும். அடுத்தது 12ஆம் வீடு. இந்த 12ஆம் வீடு அப்படிங்கிறது அயன சயன போகம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் சார் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு பிறந்துடுறோம், இடைப்பட்ட காலங்கள்ல வாழ்ந்துடுறோம், கடைசியா எப்படி இருப்பாரு அப்படிங்கிற விஷயங்களை சொல்றது இந்த 12ஆம் வீடு. அப்போ ஒரு ஜாதகருக்கு காலபுருஷ தத்துவப்படி 12 வீடு இருக்கு. இந்த 12 வீட்லையும் 1ஆம் வீடுனா லக்னம், 2ஆம் வீடுனா அவருடைய பேச்சு குடும்பங்கிறது, 3ஆம் வீடுங்கிறது இளைய சகோதரர், 4ஆம் வீடுங்கிறது தாயை குறிக்கும், வீடு, வண்டி, வாகனம், 5ஆம் வீடுங்கிறது பூர்வீகம், புண்ணியம், குலதெய்வம், இஷ்ட தெய்வம், குழந்தையை குறிக்கும், 6ங்கிறது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் போன்ற விஷயங்களை குறிக்கும், 7ங்கிறது ஆணாக இருந்தால் கணவனை, ஆணாக இருந்தால் மனைவியை, ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனை குறிக்கிறது 7ஆம் வீடு. அடுத்தது 8ஆம் வீடுங்கிறது விபத்து, கண்டம், ஆயில், அப்புறம் திடீர் அதிர்ஷ்டம் போன்ற விஷயங்களை 8ஆம் வீடு. 9ஆம் வீடுங்கிறது தந்தையை குறிக்கும், தொழில், வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களை 9ஆம் வீடுங்கிறது குறிக்கும். அடுத்தது 10ங்கிறது ஜாதகருடைய தொழில், 11ங்கிறது தொழிலில் வர லாபம், 12ங்கிறது இவ்வளவு விஷயங்களையும் இந்த ஜாதகர் கடந்து வந்து கடைசி காலத்தில் எப்படியாப்பட்ட ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படிங்கிற விஷயங்களை குறிக்கிறது இந்த 12. சார் ஜாதகர் நிம்மதியா தூங்குவாரா கடைசி காலத்துல? நிம்மதியா அவருடைய வாழ்க்கையில பிறப்பு முதல் இடைப்பட்ட காலங்கள் வாழ்ந்திருந்தாலுமே கடைசி காலத்துல அப்பா நம்ம நிம்மதியா ஒரு பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாரா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கணும்னா அந்த 12ஆம் வீட்டை பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம வந்துட்டு 12 கட்டம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்களை நீங்க நோட்ல எழுதிங்க. இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன சொன்னனோ அதை முதல்ல எழுதி. இந்த 12 வீடுகளோட காரகத்துவம் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஜோதிடத்துல கண்டிப்பா படிக்க முடியும், இல்லை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதுதான் அடிப்படை.
இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த இந்த நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, அப்படி இல்லை எழுதி வச்சுங்க, இல்லை புரிஞ்சுக்குங்க. முதல்ல புரியும் போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். இப்போது அந்த 12 வீட்டோட காரகத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதில் நீங்கள் வந்துட்டு ஜாதகம்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது நம்ம வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 12 வீடு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இந்த 12 வீட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் நவகிரகம் இருக்குது. அதாவது நவகிரகம்னா மொத்தம் 7 கிரகம் இருக்கு. 7 கிரகம் இருக்கு. என்னென்ன சொல்லலாம்? சூரியன், சந்திரன், குரு, புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு, கேது, நவகிரகம். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி சார் இது? இந்த 7 கிரகம் தான் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து 12 வீடு இருக்கு, இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இந்த 7 கிரகம் இருக்கு இல்லையா? அந்த 7 கிரகமும் இந்த 12 வீட்டில் அமரும். எல்லா ஜாதகத்துலையுமே எல்லா கட்டத்துலையுமே எல்லா கிரகம் இருக்காது, இந்த 7 கிரகம் தான் இருக்கு. அப்போது நம்ம இவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாண்டர்டான இடம், இது வந்து விதி. இந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இது வந்து விதி. இந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது. இது வந்து விதி, இது எப்போதுமே மாறாது. பிற்காலத்துலேயும் சரி முற்காலத்துலேயும் சரி எப்போதுமே மாறாது. அப்போ இந்த சூரியன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. சூரியன் இல்லை அப்படின்னா அந்த உலகமே இல்லை. அப்போ ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் 2 பேர், அப்பா அம்மா. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, சூரியன் அப்பா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ சூரியன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்? அப்பா அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது சந்திரன்னா அம்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் இப்போ இயற்கையிலேயே நம்ம எடுத்துங்க, காலையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் சூரியனோட வெளிச்சத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போது நைட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? நிலவு வந்துடுது. அப்போ இந்த ரெண்டும் தான் வந்து மனித வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் இல்லை அப்படின்னா மனித பிறப்புங்கிறது கிடையாது, மனித வாழ்க்கைங்கிறதும் கிடையாது. அப்போ இந்த 2 விஷயத்த நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா. அடுத்தது என்ன சார்? குருன்னு இருக்கு. குருன்னா வந்துட்டு குழந்தைகள். இது நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயம் இது. குருன்னா குழந்தைகள்னு எடுத்துக்கணும், கோவில்னு எடுத்துக்கணும், ஆன்மீக ஸ்தலங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும், சித்தர்களையும் எடுத்துக்கலாம். அப்போ அந்த குரு அப்படின்னா குழந்தைகள். ஒரு ஜாதகத்தில் அப்பா ஒரு ஜாதகம் வருது சார், இப்போ அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்க. சூரியன்கிறது என்ன சொல்லியிருக்கோம்? அப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது சந்திரன்கிறது அம்மா. அடுத்தது குருன்னா வந்து குழந்தை. அடுத்தது புதன்னா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாய்மாமனுக்கும் புதனை தான் சொல்லுவாங்க. அடுத்தது படிப்பு இருக்கு. ஒரு ஜாதகர் இருக்கார் அப்படின்னா அவர் எப்படி படிப்பார், அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும், காமெடியாக இருப்பாரா இல்லை டெரராக இருப்பாரா அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த புதனை பார்க்கணும். புதனை பார்க்கும்போது படிப்புக்கு அதிபதி புதன் தான், கல்விக்கு அதிபதி புதன் தான், தாய்மாமனுக்கு அதிபதி புதன் தான். இந்த பேங்க்கு, டாக்குமெண்ட்டு, இசை, சினிமா எல்லா விஷயத்தையும் குறிக்கிறது அந்த புதன். அடுத்தது சுக்கிரன்னா என்ன? நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். சுக்கிரன்கிறது நமக்கு வந்துட்டு கலஸ்தர காரகன் சுக்கிரன். இப்போ சுக்கிரன்னா வந்து கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். இவங்க 2 பேருக்கும் கல்யாணங்கிற விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுக்கிரனை நம்ம பார்ப்போம். இப்போ சுக்கிரன்னா என்ன?
இளமையுடைய ஒரு பெண் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். சுக்கிரன்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இளமையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுன்னு எடுத்துக்கலாம், இல்லை இளமையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆணுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சுக்கிரன் அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறது, ஜாலியா இருக்கிறது, எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு ஒரு ஈர்ப்பு இருக்கும். பெண்கள் விஷயத்துலையும் சரி, ஆடம்பரம், பொருட்சேர்க்கை, தேட்டருக்கு போகிறது, மாலுக்கு போகிறது, ஜாலியாக ஊரை சுற்றுறது, எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கிறது இந்த சுக்கிரன். அப்போ சுக்கிரன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அதை யாரை பார்க்கணும் அப்படின்னா சுக்கிரங்கிற விஷயத்த பார்க்கணும். அடுத்தது செவ்வாய். செவ்வாய்ங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்? செவ்வாய்ங்கிறது வீடு, வண்டி, வாகனம். ஏன்னா செவ்வாய் வந்து வீடு, வண்டி, வாகனம் இதுக்கெல்லாம் வந்துட்டு செவ்வாயை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகர் வீடு வாங்குவாரா, வண்டி வாங்குவாரா, வாகனம் வாங்குவாரா, சொத்துக்கள் அமையுமா, இல்லை திருமணமே எப்போ நடக்குங்கிறத இந்த செவ்வாயும் சுக்கிரனும் தான் முடிவு பண்ணும். செவ்வாயும் சுக்கிரனும் தான் முடிவு பண்ணும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது மங்கல்யக்காரகன். செவ்வாய் முடிவு பண்ணால் மட்டும்தான் நமக்கு நடக்கும். செவ்வாயை நம்ம அப்படி எடுத்தோம். அடுத்தது சனி. சனினாலே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, தொழில், கர்மா அப்படிங்கிறோம் இல்லையா. செய்ய போகிற தொழிலை யார் நிர்ணயிப்பா அப்படின்னா அந்த சனி தான் நிர்ணயிப்பா. சனி பகவான் தான் நமக்கு வந்துட்டு சொல்லுவார், நீ என்ன தொழில் செய்யணும், அதுமாரி இந்த பிறவி பிறந்து நீங்கள் என்ன பலனை அனுபவிக்க பிறந்திருக்கிறீங்க, இல்லை என்ன கர்மாவை நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்ற விஷயங்களை இந்த சனி பகவான் தான் நமக்கு சுட்டி காட்டுவார். அப்போ சனின்னா நம்ம என்ன எடுக்கணும், தொழில்னு எடுத்துக்கணும். அடுத்தது ராகு, கேது. ராகுனா வந்து தந்தை வழி, அவனுடைய பாட்டனார் இருக்காங்களே, தாத்தா, பாட்டன், தந்தை வழியில இருக்கிற உறவுகள் எல்லாமே ராகு. அப்போ தாய் வழியில இருக்கிற உறவுகள் எல்லாம் கேது. ராகு கேதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. ராகுனா வந்துட்டு முஸ்லிம், கேதுனா வந்துட்டு கிறிஸ்டின். இது எல்லாமே வந்துட்டு முன்னோர்கள் கொடுத்த விஷயங்கள் இது. அப்போ முதல்ல வந்துட்டு ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல 12 வீடு பார்த்துடுறோம். அதுக்கு அடுத்தது கிரகங்கள், நவகிரகங்கள் இருக்கு. சார் இந்த நவகிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம், சரிங்களா. நான் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு இப்பவே சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியாது. இப்போ நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது எப்படின்னா 12 கட்டங்கள்னா என்ன, அதேமாரி நவகிரகங்கள்னா என்ன, அதோடைய காரகத்துவம் என்ன, இந்த விஷயங்களை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு ஜாதகத்தில் நம்ம இன்னும் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் மெயினாக அந்த 2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 12 பாவகத்தோட காரகத்துவம், 12 வீட்டோட காரகத்துவம், நவகிரகங்களின் காரகத்துவம், இந்த 2 விஷயம்தான் ஜோதிடத்துக்கு அடித்தளம். இந்த 2 விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஜோதிடத்தில் படிக்கலாம். அப்படி படித்தாலும் அதில் வந்துட்டு உங்களுக்கு புரியும், நீங்கள் மேலே மேலே வளர்ச்சிங்கிறது அடையலாம். இந்த 2 விஷயம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. இந்த 2 விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு நோட்டில் எழுதி வச்சுக்கிங்க, இல்லை மனப்பாடம் பண்ணிக்கங்க. இப்படி மனப்பாடம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வர வர காலகட்டத்தில் இதுக்கு அடுத்த பார்ட்டு, நவகிரகம் இருக்குது அப்படின்னா நவகிரகங்கள் எங்கெங்கே இருக்கணும், எங்கெங்கே இருக்கக்கூடாது, இந்த நவகிரகங்கள் எங்கெங்கே உச்சம் பெறும், எங்கெங்கே நீசமாகும், எங்கெங்கே நட்பாக இருக்கும், எங்கெங்கே பகையாக இருக்குங்கிற விஷயங்களை வர வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயங்களை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. இந்த 2 விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். சிம்பிளாக சொல்கிறேன், இந்த 12 வீடுங்கிறது இது வந்து நீங்கள், இது உங்கள் குடும்பம், இது உங்களுடைய தம்பி, இது உங்கள் அம்மா, இது உங்கள் அப்பா, இது உங்களுடைய எதிரி, இது வந்து உங்கள் மனைவி, இது வந்து உங்களுடைய ஆயுள், இது வந்து உங்களுடைய தந்தையை குறிக்கும். அடுத்தது உங்கள் தொழில்,
அடுத்தது லாபம், அடுத்தது உங்களுடைய தூக்கம். இப்போ 5ங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து நீங்கள் சரியா ஜாதகர்னு வச்சுங்க. 1, 2, 3, 4, 5 இது வந்து 5ஆம் இடங்கிறது குரு குழந்தைன்னு வச்சுங்க. 4 சந்திரன், சரியா 4ங்கிறது சந்திரன். சந்திரன்னா அம்மா. 5ல் குருவும் வச்சிருக்கேன், அடுத்தது சூரியனும் வச்சுக்கலாம். சூரியங்கிறது அப்பா. 6வது எதிரி நோயின்னு வச்சுக்கிங்க, கடன்னு வச்சுக்கிங்க. அடுத்தது 7வது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். சரியா அப்போ வந்து கணவன் மனைவி. 8ங்கிறது ஆயுள். 9ங்கிறது தந்தை. 10ங்கிறது தொழில். 11ங்கிறது லாபம். 12ங்கிறது தூக்கம், நிம்மதி. புரியுதா உங்களுக்கு? இப்போ லக்னங்கிறது ஜாதகம், 2ங்கிறது ஜாதகருடைய குடும்பம், 3ஆம் வீடுங்கிறது ஜாதகருடைய சகோதரர், இளைய சகோதரர். இளைய சகோதரர். 4ஆம் வீடுங்கிறது சந்திரன், 5ஆம் வீடுங்கிறது சூரியன், குரு. சூரியனையும் வச்சிங்க, அந்த குருங்கிறது வேணாம், குழம்பிடுவீங்க நீங்கள், அதனால் சூரியனை வச்சிங்க. இப்போ 6ஆம் வீடுங்கிறது எதிரி, கடன், நோய். 7ஆம் வீடுங்கிறது கணவன் மனைவி. 8ங்கிறது ஆயுள். 9ங்கிறது தந்தை. 10ங்கிறது தொழில். 11ங்கிறது லாபம். 12ங்கிறது தூக்கம், நிம்மதி. இது ஒரு ஜாதகர். ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது, ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம்னு இருக்கிறது தான் ஜாதகர். அப்போ இந்த ஜாதகம் சுற்றி இந்த 12 விஷயங்கள் வரும். இது அடிப்படை. இதை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்போ இப்போதைக்கு இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நோட்டில் வந்துட்டு எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிங்க. நான் அடுத்தது ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரே வீடியோவில் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அது புரியாது. நான் அடுத்த வீடியோ வந்துட்டு நவகிரகங்கள் வந்துட்டு யார் யார் என்னன்னு சொல்லியாச்சு. அடுத்தது நவகிரகங்கள் காரகத்துவம், அவங்கெல்லாம் எப்படி வேலை செய்வாங்க, எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அப்போ இந்த 12 வீடு என்னன்னு நான் வந்து முழுசாக உங்களுக்கு விளக்கிட்டேன். அடுத்தது நவகிரகங்கள் என்னென்ன உறவு முறை குடும்பத்தில் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டேன். அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிங்க, எழுதி வச்சுட்டு படிங்க. சரியா? அடுத்த வீடியோ வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம். அப்போ இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கற்றுக்குங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.